டெல்லியில் விஜயிடம் சற்று நேரத்தில் சிபிஐ விசாரணையானது தொடங்க இருக்கிறது. விஜயிடம் விசாரணையின் போது 56 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம்? டெல்லியில் இருக்கக்கூடிய லோதி சாலையில் தான் தற்பொழுது சிபிஐ தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு விஜயுடைய வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வரை தொலைவில் இருக்கும். பெரும்பாலும் முக்கியமான இடங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாகவும் அது இருக்கக்கூடிய நிலையில் முக்கியஸ்தர்கள் தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய பாதையாகவும் இருக்கும். எனவே டெல்லி காவல்துறையினரை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நீண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது இந்த ஒரு குறிப்பிட்ட சாலையில் மட்டுமே இருக்கும். அந்த வகையில் விஜய் அவர்களுடைய வாகனம் டிராபிக்கிலேயோ அல்லது டிராபிக் சிக்னலிலோ சிக்காத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொண்டிருந்தார்கள். விஜய் அவர்கள் தற்பொழுது அந்த சொகுசு காரில் பயணம் செய்து வரக்கூடிய நிலையில் அவரது வாகனத்திற்கு முன்பாகவும் அந்த வாகனத்திற்கு பின்பாகவும் டெல்லி காவல்துறையினர் அவர்களுடைய பாதுகாப்பு வாகனத்தில் வந்து நிலைமையை சீர் செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்கும் வாகனம் நிற்காமல் சீராக சென்று கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களும் இயல்பான ஒரு சூழலில் தான் இருக்கின்றார். இறுக்கமான முகம் எதுவும் இல்லாமல் ஒரு வளர்ந்த முகத்துடன் தான் தற்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் சிபிஐ விசாரணைக்கு முழுமையாக தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் இதன் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று விடுவார் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. 11 மணிக்கு அவர் வந்து விடுவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் விமான நிலையத்திற்கு விமானம் வந்து இறங்குவதில் சில தாமதம் என்பது 10-15 நிமிடங்களுக்கு மேல் தாமதம் என்பது ஏற்பட்டதனால் சரியாக 11:30 மணிக்கு அவர் சிபிஐ அலுவலகத்திற்குள் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 56 60 கேள்விகள் வரை விஜய் அவர்களிடம் கேட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் விசாரணை என்பது செல்லும் என்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக அவரது வழக்கறிஞர் அணியினரும் சிபிஐ அலுவலகத்தில் ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மாதிரியான மூத்த நிர்வாகிகளும் தற்பொழுது உடனேயே பயணித்தும் வருகின்றார்கள். அவர்கள் அனைவருமே சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று தேவைப்படக்கூடியவர்கள் மட்டும் மேலே இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் ஹாலுக்கு செல்வார்கள். மற்றவர்கள் சிபிஐ அலுவலகத்தை பொறுத்தவரை அங்கு முன்பாகவே அந்த பரிசோதனை செய்யக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே காத்திருப்பு அறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த காத்திருக்கலாம். மற்றபடி இதுவரை சிபிஐ அலுவலகத்தை சுற்றி தாவேகா தொண்டர்களோ அல்லது விஜய் அவர்களது ரசிகர்களோ ஏராளமான எண்ணிக்கையில் யாரும் வரவில்லை. டெல்லி காவல்துறையினர் அந்த அளவிற்கு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். 1-2 பேர் மட்டும்தான் தாவேகா கொடியுடன் வந்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி பெரிய அளவிலான எண்ணிக்கையில் யாரும் வரவில்லை. அவர்களும் கூட சிபிஐ அலுவலகத்தின் வாசலில் நிற்க அனுமதிக்கப்படவில்லை. அங்கிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மட்டும்தான், சாலையோரங்களில் மட்டும்தான் நிற்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொற்ப எண்ணிக்கையில் தான் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மற்றபடி தாவேகா மூத்த நிர்வாகிகளும் அதை யாரும் விரும்பவும் இல்லை. இந்த விசாரணையை பொறுத்தவரை சிபிஐ விசாரணைக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் டெல்லிக்கு வராமல் அவர்கள் நீதிமன்றத்திற்கு கூட சென்று இருக்கலாம். ஆனால் சம்மன் அனுப்பப்பட்ட முதல் முறையே அவர் நேரில் வந்திருக்கிறார் என்பதிலிருந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க, அனைத்து தரப்பு ஒத்துழைப்பையும் வழங்க தாவேகாவும் அந்த கட்சியுடைய தலைவர் விஜயும் தயாராக இருக்கிறார்கள் என்பதைதான் இது சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. பொதுவாக 3 முறை வரை அவர்கள் இந்த சம்மனை எவேட் செய்யலாம், அதாவது நேரில் ஆஜராகாமல் இருக்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லலாம். 10 முறை கூட அவர்களுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. சிபிஐயும் கூட இந்த ஒரு முறை சம்மனை அவர் பின்பற்றவில்லை என்பதற்காக நீதிமன்றத்திற்கு செல்ல போவதும் இல்லை. மீண்டும் கூட இன்னும் 2-3 தடவை கூட அவர்கள் காத்திருந்திருப்பார்கள். ஆனாலும் கூட முதல் முறை சம்மன் கொடுக்கப்பட்ட உடனேயே விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோரிடம் இந்த விசாரணை டெல்லி சிபிஐ விசாரணை நடைபெற்ற பொழுது நமது தொலைக்காட்சியிலும் நாம் அதை பிரத்யேக செய்தியாக வெளியிட்டிருந்தோம். சிபிஐ விரைவில் விஜய் அவர்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவார்கள், சம்மன் இஷ்யூ பண்ணுவார்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதன்படியே தற்பொழுது சம்மன் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கு முன்பாக சிபிஐ விஜய் அவர்களை இந்த விசாரணை விட்டு அவரை ஊருக்கு அனுப்பி வைப்பார்கள் என்பதாகத்தான் தகவல்கள் சொல்லப்படுகின்றது. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கின்றது. மற்றபடி வரக்கூடிய சாலை மார்க்கத்தில் எந்த விதமான பிரச்சனையும், எந்த விதமான
இடையூறும் இல்லாமல் அவரது வாகனம் நேரடியாக வந்து கொண்டிருக்கின்றது. அதிகாரிகளும் சிபிஐ அலுவலகத்தில் தயாராக இருக்கிறார்கள். அவர் வந்தவுடன் அவரிடம் விசாரணை உடனடியாக தொடங்கும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றபடி மற்ற நிர்வாகிகளிடம் தேவைப்படுகிறது ஏனென்றால் கடந்த முறை ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் எல்லாம் வந்த பொழுது அவர்கள் அனைவரிடமும் தனித்தனியாகவும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவர்களை கான்பரன்ஸ் ரூமில் ஒன்றாக உட்கார வைத்து தகவல்கள் சரியாக சொல்கிறார்களா என்ற கிராஸ் செக்கிங்கும் உடனடியாக கிராஸ் இன்டராக்ஷனும் அப்பொழுதே நடத்தப்பட்டது. இன்றைய தினம் விஜய் அவர்களிடமும் தேவைப்பட்டால் அதே மாதிரி அவரிடம் தனியாகவும் விசாரணை நடத்துவார்கள். கிராஸ் இன்டராக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறுக்கு விசாரணை என்பதையும் அவர்கள் இன்றைய தினமே மேற்கொள்வார்கள். ஒட்டுமொத்தமாக குற்றப்பத்திரிகையை தயாரிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் சிபிஐ அதிகாரிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.